தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேகே யூனிவர்சிட்டி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். ஏன்னா நான் இந்த ஆக்சுவலாக முன்னாடி வந்திருக்கேன், பட் தென் அந்த டிக்கெட் ஜெயம் நிறையா முன்னாடி இருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் முன்னாடி உங்க எல்லாரும் மாதிரி இருக்கேன். டெஃபினட்டா வந்து இந்த வருஷம் கிரிக்கெட் விளையாடி நல்லா பண்ணும்போது இந்த மாதிரி ரெகக்னேஷன் கிடைச்சா எல்லாருமே ஒரு ப்ரௌட் ஃபீலிங் தான். அதே சுச்சுவேஷன் நானும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு முன்னாடி நான் பேசினாங்க, அண்ணன் பேசினாரு. எல்லாமே வந்து ஒரு காமன் விஷயம் என்னன்னா, நான் சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பேசினாங்க, அண்ணன் சொல்லும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஜேர்னில நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். நிறைய நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பண்ணி போட்டா நீ நல்லா பண்ணணும்னு சொல்லுவாங்க. பாதி பேர் வந்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன், பண்ண மாட்டேன், என்னால முடியாது, இதுதான் நிறைய நம்ம கேட்கணும் இருப்போம். பட் இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ MS தோனி வந்து என்ன சொன்னாரு, ப்ராசஸ் தான் அப்படின்னு. ஸோ எல்லாமே ப்ராசஸ் தான். நான் ஒரு 20 இயர்ஸ் பிளஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான். ஏன்னா நம்மள நிறைய கீழே தகவல் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது அதோட பெட்டர் ஃபீல் அதிகமாக இருக்கு லைஃப்ல. ஸோ I'm really proud to be receiving this award and thank you so much for everything. கண்டிப்பா வருவேங்க, கண்டிப்பா இந்த கிரௌண்ட்ல விளையாடுவேன். அப்போ உங்க லைஃப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதுல வந்து இந்த சாங் அம்மா சார் கொஞ்சம் நல்லா விளையாட சொன்னாரு. அந்த பிஜிஎம் எல்லாம் நடுவில் வர மியூசிக் எல்லாம் நிறைய இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். உடனே சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து கொஞ்சம் பயமா பண்ணல என்ன வச்சுக்கிங்க, அதுக்கெல்லாம் ஆடணும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ப்ராமினன்ஸ் கொடுத்து நிதி மகான் இவன் கூட பாடினாங்க. அவங்க வாய்ஸ் டைம் ஆச்சு ரொம்ப நாள். அந்த வாய்ஸ் பயங்கர தோல்ல பாடினவங்கள. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு தந்த ரஹ்மான் சாருக்கு நன்றி. இது வந்து அந்த படத்துல ஹபீபன் சொல்லி லெபனான் சிங்கர் அவரை இன்விடேட் பண்ணி அவருடைய வாய்ஸ் இன்வைட் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாமே பண்ணோம். அது இன்னைக்கு கூட ஆதரவு தந்து அது வந்து மக்கள் மனசுல வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சிட்டு அவர்கள். எஸ் இசைப்பல் சிட்டு இசைக்கு எந்த கடை கிடையாது சார். திரும்ப ரீசர்ச் ஆகிட்டே இருக்கும். யாரா ஒருத்தர் கேட்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் ஒரே சாங் கண்டெடுத்தோ இந்த அவார்டு வாங்கினாலே நான் ஒருத்தங்களுக்கு தான் டெடிகேட் பண்ண முடியும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. நாங்கள் நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான். ஸோ I dedicate this award, all the awards I have got and all the awards we will get to us. Thank you so much. உங்களால தான் நினைட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜேபிஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். இதுல இந்த அவார்டோட பேர் சொன்னாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுல கூட இருக்கிறவங்க பேர்லாம் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. இங்க நம்ம எப்படி வந்து உட்காடுறது
இது வந்து சரியா இருக்காதுன்னு தான் நான் நினைச்சேன். அந்த துறையில் அவங்க ஐக்கான் உண்மையிலே சோசியல் மீடியால உங்களுடைய அந்த ஜெர்னில நீங்க ஒரு ஐக்கான். என்னப்பா என்ன வேணும்? Love you, Scott. Thank you so much. And with all due respect to all the other awardees, I'm sorry, but thank you so much for coming. And thanks to JPR management for giving me this award. Thank you. Yeah, personal speech வராது. ரொம்ப நன்றி award கொடுத்ததுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் கேம்பஸ்குள்ள வரும்போது எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். நல்லா படித்தேன். அரியர்ஸ்லாம் கிடையாது. அரியர்ஸ்லாம் கிடையாது. அண்ட் ரொம்ப ஆழமா நான் மெக்கட்ரானிக்ஸ் படித்தேன். அப்போ வந்து ஐ திங்க் இப்போ அந்த கோர்ஸ் இருக்கான்னு தெரியல. மெக்கட்ரானிக்ஸ் அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் இல்லை 4 years தான். பட் மிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அப்போ எங்களுக்கு ஒரு நான் படிச்சப்போ ஒரு சாப்டர் அண்ட் ஒரு பேப்பர் தனி கோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் தனி கோர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ அதனால் நம்ம எனக்கு இங்கே வந்தோடனே நான் வந்து பண்ண ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நான் வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் இன்ஜினியரிங் காலேஜில் வரும்போது ஒரு வெரி நாஸ்டாலஜிக். என்ன ப்ராஜெக்ட் பேர் என்ன? அது இட்ஸ் கால்ட் எமோஷனல் ஸ்டியரிங். என்னன்னா வந்து இப்போ நம்ம ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் நிறைய பண்றாங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணா ஒரு சென்சார் ஒன்று கண்டுபிடிச்சோம். that will be fitted in the steering, car steering. So if you are drunk, it will find out the value of how much you have drunk, and then அதை லெவலை பற்றி it won't start the car. ஆறு ஒரு ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது. அது பண்ணிட்டு அதை வந்து அந்த கான்செப்டை வந்து சரி அப்போ நான் படிச்சப்போ வந்து இதை பெருசா வந்து ஏதாவது கம்பெனிக்கு கொடுத்து பேட்டன் பண்ணி எல்லாம் பண்ணலான்னு ரெடி இருந்துச்சு. அப்புறம் சினிமாவுக்கு அப்புறம் மாறிடுச்சு. சூப்பர் சார், நல்ல கண்டுபிடிப்பு. நான் வந்து வைரால வந்திருந்தா கூட அடிஷனலா வந்து ஒயிட் இஸ் கால்ட் எமோஷனல் ஸ்டீரிங் வாஸ் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மட்டும் கிடையாது. நமக்குள்ள ஒரு ஆல்கஹால் டிடெக்டிங் சென்சார்னு இருக்கு. அதை உள்ள வச்சு அது போகும். அது போக வந்து ஒருத்தரோட எமோஷனை பொறுத்து லைக் வந்து ஹாப்பியா ஆயிடுறீங்க இல்லை வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்க அப்படின்னா அந்த காருக்குள்ள இருக்க இன்டீரியர்ஸ் இருக்க லைட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் மூட் இட் வில் சேஞ்ச் தி சாங் அண்ட் இட் வில் ப்ளே அந்த மாதிரி ஒரு சூப்பர் சார். இப்போ அமெரிக்கா ஏதாவது கொடுங்க, பசங்க எங்கேயே போனா அங்க மரங்கள்லாம் சில பேர் ஒழிஞ்சிருக்காங்க. சடார்னு உள்ள விழுந்து படார்னு கண்ணாடி எழுதுன்றாங்க. இது மாதிரி ஏதாவது கருவிகள் இருந்தா பசங்க பாதுகாப்பா போக முடியும். இன்னொரு கொஸ்டின் சார், நம்ம ஜேபி இருக்கலாரு நல்ல ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கக்கூடிய நல்ல கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜேபிஆர் வந்து ஒரு நல்ல கதை சொன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அவங்க கேட்க சொன்னாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி நிறைய நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி மூலமாக தான் சினிமா கற்றுக்கிட்டேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் வந்துச்சு. அதை தான் படம் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் அஸ் ஒரு ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபில்மா அதை ஷார்ட் ஃபிலிமா மட்டும் ட்ரீட் பண்ணி அதை வந்து ஹார்ட் ஃபெல்ட்டா ஃபுல்லா டெக்னிக்கலி அந்த ரைட்டிங் வைஸ் ஸ்ட்ராங்கா கிரியேட்டிவா பண்ணீங்கனாலே ஐ திங்க் இட் வில் டேக் யூ வேர் இட் இஸ் டெஸ்டைன்ட். நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி படம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வேணாம் அப்படின்றது என்னோட